வாரம் ஒரு சத்தியம். இந்த வாரத்துக்கான தலைப்பு நீதி என்னும் மார்க்கவசம். வேதவசனம் எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இந்த வாரத்துக்குரிய செய்தி. மார்க்கவசம் ஒரு போர் வீரனுக்கு யுத்த களத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கேடயமாய் காணப்படுகிறது. இந்த மார்க்கவசம் ஒருவனது மார்பு பகுதியையும் குறிப்பாக அவனுடைய இருதயத்தையும் பாதுகாக்கின்றதாய் இருக்கிறது. இதன் மூலம் சத்துரு எய்யும் அம்புகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் தைரியமாக அந்த சத்துருவை எதிர்த்து முன்னேறி செல்லவும் ஒரு போர் வீரனால் முடியும். அதே போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயம் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை உடையதாய், மிகவும் முக்கியமான ஒரு பங்கை அளிக்கின்றதாய் காணப்படுகிறது. காரணம், இருதயத்திலிருந்து தான் வாழ்க்கையில் காணப்படுகிற வியாகுலங்கள், கஷ்டங்கள், தீமைகள், பல்வேறு விதமான பொல்லாப்புகள் வருகின்றன என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். எவ்வாறு நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாக்க முடியும்? எவ்வாறு நாம் இந்த மார்க்கவசத்தை அணிந்து கொள்ள முடியும்? முதலாவது, நாம் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம வசனங்களை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவ்வாறு நாம் தியானிக்கும் பொழுது அந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறோம். இந்த வேத வசனங்கள் நமக்கு கர்த்தருடைய வழிகளை போதிக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை போதிக்கின்றது, கர்த்தருடைய நீதியை நமக்கு போதிக்கிறது. இதன் மூலமாய் உலகத்திலிருந்து வருகிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், பொல்லாப்புகள், அநீதிகள், அசுத்தமான காரியங்கள் ஒன்றும் நம்முடைய இருதயத்துக்குள் செல்லாதபடிக்கு இந்த வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கின்றன. இவை தீமையானவை, இவை பொல்லாங்கானவை, இவற்றை விட்டு விலக வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கின்றன. ஆகையால் ஆண்டவருடைய வசனத்தை இரவும் பகலும் நாம் தியானிக்கும் பொழுது சத்துரு எய்கிற அந்த அம்புகள் நமக்குள் வராதபடிக்கு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதே போல நம்முடைய இருதயத்திற்கு உள்ளும் அநேக அசுத்தங்கள் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை பற்றி கூறும் பொழுது, ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து சகல பொல்லாப்புகளும், சகலவிதமான வேசித்தன சிந்தைகளும், தவறான காரியங்களும், அநேக பாவ கிரியைகளும் உருவாகிறது. அது அந்த மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள் அநேக பாவ காரியங்கள் இருக்கின்றது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகும் பொழுது, நம்முடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படுத்தும்படி அவரிடத்தில் கேட்கும் பொழுதும், அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற பொல்லாப்புகள், அசுத்தங்கள் வெளிச்சத்தில் வரும். அதை நாம் தாழ்மையோடு அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் விட்டு விடும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த வண்ணமாய் நம்முடைய இருதயத்திற்கு உள்ளும் ஒரு பரிசுத்தம் காணப்பட்டு கர்த்தருடைய நீதி நம்முடைய இருதயத்துக்குள் நிலைநாட்டப்படுகிறது. இதை நாம் சங்கீதம் 119வது அதிகாரம் 11வது வசனத்திலும் 139வது அதிகாரம் 23, 24 வசனங்களிலும் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கொண்டும் அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற பரிசுத்தத்தின் மூலமாகவும் இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் அணிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நீதியை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய கிரியைகளினால் வருகிற நீதி ஒரு மார்க்கவசமாய் அமைய முடியாது. நம்முடைய கிரியைகள், அந்த கிரியைகளின் நிமித்தம் அந்த நீதியை நாம் விசுவாசிப்போமே ஆனால் நாம் சத்துருவுக்கு முன்பாக பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். மார்க்கவசம் அணியாதவர்களாகவே இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் மட்டுமே நமக்கு நீதி உண்டாயிருக்கிறது. அவர்தான் நம்முடைய நீதியின் தேவன். நம்முடைய நற்கிரியைகள் நமக்கு நீதியை கொடுப்பதில்லை.
அவைகள் பலவீனமானவைகளாய் காணப்படுகிறது. நாம் ஒருவேளை ஒரு யுத்த களத்தில் அதன் நிமித்தம் தோற்று போகிறவர்களாய் இருக்க முடியும். நாம் ஜெபிக்கிற நேரமோ, நான் செய்கிற பணிகளின் நேரமோ, நான் செய்கிற அநேக உபவாசத்தின் மூலமாகவோ நான் நீதியை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அந்த நீதி என்கிற காரியம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு வருகிறது. ஆகவே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய பழைய பாவங்களும் நாம் செய்கிற குறைகளும் நம்முடைய எல்லா தீமைகளையுமே நாம் அதன் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் கர்த்தருடைய நீதியை விசுவாசிக்கும் பொழுது இந்த அநீதிகள் எல்லாம் மாறி போகின்றது. ஆகவே நாம் திருச்சபைக்கு சென்றாலும், நாம் ஜெபத்திற்கு சென்றாலும், நாம் வெளியே நடக்கும் பொழுதும், நாம் ஊழியம் செய்தாலும், நாம் என்ன காரியம் செய்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நீதியை நாம் விசுவாசிக்கும் பொழுது பொல்லாத சத்துருவாகிய சாத்தான் நம்முடைய பழைய பாவங்களை குறித்து நம்மை குற்றப்படுத்தும் பொழுதும் அவனுக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை நாம் குற்றப்படுத்த முடியும். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் இருந்து இந்த மார்க்கவசத்தை நாம் அணிந்தவர்களாய் சத்துருவை எதிர்க்க முடியும். எரேமியா 23வது அதிகாரம் 6வது வசனமும், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனமும், எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனங்களும் இதை கூறுகிறது. கர்த்தர் தாமே நம்முடைய நீதியாய் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீதி என்னும் மார்க்கவசத்தை, உம்முடைய நீதியை நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.